ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸோட கை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்போவுமே நம்ம கையை மடிக்கையில் நேர்வசமாக மடிக்கணும். குறுக்கு நூல் போடக்கூடாது. கரைப்பகுதி உயரமாக வச்சுருக்கணும். அப்போனா மட்டும்தான் அந்த ப்ளவுஸோட கை ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி சுருக்க முளையிலையுமே நெருங்க தான் செய்யும். இப்படி சுருங்காது. இப்படி சுருங்குச்சுன்னா துணி கிழிஞ்சிடும். இப்படி நெருங்குச்சுன்னா துணி கிழியாது. இப்போ நம்ம இதை பிசுறு கட் பண்ணுறதுக்காக கீழே உள்ள துணியை நம்ம இது பண்ணிடுவோம். இந்த துணி தான் லைனிங் பீஸ். இது லைனிங் பீஸில் தான் உங்களுக்கு நான் ஸ்லீவ் கட் பண்ணுறதை காட்டுறேன். இப்போ நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம சட்டையோட கையை எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்குள்ள சட்டையை வச்சு நம்ம இந்த அளவு எடுப்போம். இப்போ கரெக்டாக நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. ஷோல்ட்ரு எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. கையை ஒன்று போல் வச்சுக்கணும். வச்சுட்டு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. கையை கரெக்டாக வச்சுருக்கேன். மேல் பகுதியில் 4 இன்ச்சு உயரம் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கீழ்ப்பகுதியிலையும் இந்த அளவை கரெக்டாக வச்சுட்டு ஒரு 4 இன்ச்சு மேலே வைத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த அளவை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த அளவில் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம இது உள் துணிக்கு விடுறதுக்காக. இதுதான் சட்டையோட அளவு, கரெக்டான அளவு. ஆனால் இது நம்ம தைக்கிறதுக்கான உள்ள அளவு. இதில் முன்பகுதியில் மட்டும் உங்களுக்கு லைட்டாக இப்படி குறைஞ்சி வரும். இந்த கிராஸ் எதுக்கு அப்படின்னா நீங்கள் மடித்து போகிறதுக்கான உள்ள கிராஸு. இப்போ நம்ம கட் பண்ணையில் எப்போவுமே இந்த பிசுரை ஒன்று போல் கட் பண்ணி விட்டுறணும். அது இந்த கிராஸை இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிட்டு அந்த பொசிஷன்லேயே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இந்த இதை இப்படி அடையாளப்படுத்திக்கணும். அதேமாரி நடுப்பு மையத்தையும் நம்ம அடையாளப்படுத்திக்கிடணும். இப்போ நம்ம கையை விரித்து வச்சுட்டு இந்த சைடு நம்ம குடஞ்சி லைட்டாக முன்பகுதிக்கான பீஸ் இது லைட்டாக இப்படி நம்ம குடஞ்சி வச்சுக்கணும். அந்த பகுதியை இப்படி நேர் வசதி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பேக் சைடு எப்படி கட் பண்ணுறதை நான் காட்டுறேன்.